அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராசி பலன், தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விருச்சிக ராசிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி கடந்த ஆண்டு என்ன பிரச்சனைகள் பார்த்துட்டாலே, முதல் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, லேண்டு தகராறு, மாமனார் மாமியாரோட சண்டை பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக உங்களுக்கு நடந்திருக்கும். அது போக வரக்கூடிய லாபம் அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கும். இதுதான் கடந்த முறை நடந்திருக்கும். இல்லை அப்படி இருந்தால் உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகுறது, இல்லை எலும்பு முறியறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடந்து கொஞ்சம் துயரமுள்ள ஒரு தமிழ் புத்தாண்டு தான் போன வாட்டி இருந்திருக்கும். இந்த முறை நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கும், எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை யாரெல்லாம் ஒரு ஐவிஎஃப் மூலயமா ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான டைமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்ல முடியாது. கடந்த ஒரு 4 மாதமாகவே அதற்கான காலகட்டம் தான். மேபி அது சார்ந்து கடந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே யார் வேணாலும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அது இன்னும் ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கிறது. குழந்தை விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது மெயின் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தது, சார் என்னுடைய திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் வந்துருச்சா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து விட்டது. மே 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 2024 மே 1லிருந்து கண்டிப்பாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவர்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் திரும்ப சொல்றேன், பொது பலன் இந்த ராசிக்கு. உங்களோட 7ஆம் பாவம் 7ஆம் பாவாதிபதி உங்களுடைய செவ்வாயை வச்சுதான் எக்ஸாக்டா உங்களுக்கு நடக்குமா நடக்காதுன்னு சொல்ல முடியும். இது அந்த காரகத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடத்தும். அதுவும் சொல்லப்போனால் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு 100% எழுதி கொடுத்துடலாம். நான் சொன்ன அந்த முதல்ல அந்த விதியை பார்த்தோம். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா இதே மாதிரி ஒரு பலன்களை பார்த்து ஒரு வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வராங்க, சார் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூர்வீக பிரச்சனை எல்லாம் தீர்த்துடும், அந்த லேண்ட் எனக்கு வந்துருமா, அவள் எல்லாம் வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க, வரல அப்படின்னு ஒரு ராசி பலனை பார்த்துட்டு நம்ம கிட்ட வராங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை பார்க்கணும்னு சோழி பிரச்சனை போட்டாலே அந்த இடத்துல அவங்களுக்கு இடதோஷம் இருக்குங்கிறத அழகா காட்டுது. ஸோ இடதோஷம் உள்ள இடத்த நம்ம எப்படி அவர் வித்து பணமா பண்ண முடியும்? ஏன்னா ஒரு நாளைக்கு வச்சுட்டு அனுபவிக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, விற்கிறது ஒண்ணுதான் சூழல், வித்து வேணா நீ பணமா எடுத்துக்கப்பாங்கிறதா அவருடைய மற்ற சூழல்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். விற்கவே முடியல, ஏன்னா அது விற்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதை சொல்றாங்க. நம்ம சொல்றோம், சார் அந்த இடம் தோஷம் பண்ணுது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்? சிம்பிளா நம்ம சொன்னோம், அந்த இடத்துக்குள்ள 4 சைடுக்கு சென்டரா இருக்கிறது. ஒரு இடம் இருக்குன்னா, ஸ்கொயரா இருக்குன்னா, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கடி மண்ணை, ஓகேங்களா, ஒரு கையில நீங்க அள்ளக்கூடிய மண்ணை எடுத்துக்கொண்டே ஓடுற ஆத்துல அந்த மண்ணை போட்டுட்டு குளிச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான் வைக்கும்னு சொன்னோம். அப்ப நம்ம பொது பலனை வச்சுட்டு கண்டிப்பா ஆயிரும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய இடத்துல பார்க்கும்போது தான் அது இடம் தோஷம் உள்ளதா, இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல புத்திர பாக்கியத்துக்கான கரெக்டான டைமா, அது உங்களுடைய இப்பதே ஆணா இருந்தீங்கன்னா ஆணை விட பெண்ணுடைய ஜாதகம் தான் குழந்தைக்கு அதிகமா பேசும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். பட் பொது பலனா அந்த பாவம்லாம் நல்லா இருக்கு சார், எனக்கு கல்யாணத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்குது, 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, பாவ அதிபதி நல்லா இருக்கு அப்படிங்கும் போது தாராளமாக 100% இந்த டைம்ல குரு பார்வை இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு 8-9 மாதத்துக்கு தொழில பாத்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதியான செஞ்ச வேலைக்கு பாதியான உழைப்பு கூலி தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு 10 லட்சம் வரணும்னா அந்த இடத்துல 3 லட்சம் தான் 4 லட்சம் தான் வரும். உங்களுக்கு 1 லட்சம் வரணும்னா அந்த இடத்துல 30,000 40,000 தான் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கு பாதி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அடுத்த ஒரு 8 மாத காலங்கள் இருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம்ல பிரச்சனையாகி தீர்வுக்கு வரும். 2வது விஷயம், உங்களுடைய குழந்தை யாரெல்லாம் ஐவிஎஃப் மூலியமா ட்ரை பண்றீங்களோ, இல்லை ரொம்ப வருடமா காத்திருந்து இல்லாத போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் உண்டு. 3rd ஃபைனலாக எல்லாரும் கேட்கறது பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்போ? அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள கண்டிப்பாக விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் உறுதி. ஸோ அப்புறம் இன்னொன்று மெயினாக கேட்பேன், இந்த அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தைகள்ல விருச்சிக ராசியில் ஒன்று மெயின் என்ன, சார் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நீங்கள் கேட்குறது சரிதான். பட் நல்லா உள்வாங்கிக்கிங்க. விருச்சிக ராசிக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியாக தான் இருக்கும். அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கு, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாவத்தில் இருக்கு,
உங்க ஜாதகத்துல சனி எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, உங்களுக்கு இப்ப என்ன திசாபுத்தி நடக்குது, அதை வைத்து சொல்லுவது மட்டுமே ஒரு சிறந்த ஜோதிடர். புரியுதுங்களா? இது 100% கிடைக்கும், அது கிடைக்காது, இது கிடைக்கும் அப்படின்லாம் இந்த பொது பலன்லாம் சொல்ல முடியாது. நான் எல்லா என்னுடைய இந்த வீடியோ மட்டும்தான் என்னோட பாக்குறீங்கன்னா என்னோட பழைய வீடியோ பாருங்க. இல்லைன்னா ஏகே பிரசன்ன ஜோதிடம்னு அடிச்சிங்கன்னா அதுல ஏகப்பட்ட கண்டென்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒன்றுல கூடவே நான் எல்லாத்துலேயுமே இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா, இது வந்து பொது பலன். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம ஒன்று எடுக்க முடியும். இந்த பொது பலன்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த இடத்துல இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. பட் கல்யாணம் ஆகும் நம்ம சொல்றப்ப உங்களுக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாயோட கேதுவோ இல்லை 7ஆம் பாவத்தோட சனி கேதுவோ தொடர்பு இருக்குன்னா, இல்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7க்கு 12 திசை நடக்குது அப்படின்னா மறுபடியும் தடங்களாக தான் போகும். அப்போ ஜோதிடர் பொய்யாயிட்டாரா? கிடையாது. இது பொது பலன் நம்ம நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கறது இல்லை. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன், இது பொது பலன் உங்க ஜாதகத்தில் இருக்கிறத எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த பாவம்லாம் கிளியரா இருந்தால் நான் அப்படியே விதி சொல்லிடுவேன், என்ன விதின்னு இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். பெரும்பாலும் நீங்க விருச்சிக லக்கணமா இருக்கிறவங்க பார்க்கறது தான் ரொம்ப சிறப்பா இருக்கும், ராசியை காட்டிடும். இப்போ உங்க ஜாதகத்தை எடுங்க, நீங்க இத்தனை நாளா ராசி பலன் பார்த்தீங்களா, கட்டத்தில் லான் போட்டிருக்கும், அந்த லக்கணத்தை என்னவோ அதை போய் பாருங்க, அதுக்கு ராசி பலன் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை பாருங்க. இப்போ நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்து தனுசு லக்கணம் பார்த்தா தனுசுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. விருச்சிகத்தை காட்டிலும் அதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேலை செய்யும். புரியுங்களா? ஸோ இதுதான் மெயின். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களாக தான் இருக்கிறது, ஒன்றும் இது இல்லை. பட் ஃபினான்ஸ் ரீதியாக மட்டும் வரக்கூடிய பணங்கள் தடங்களாகிட்டே தான் இருக்கு போகிற அடுத்து இன்னொரு 8-9 மாதத்துக்கு அதிகபட்சம். ஸோ அதன் பிறகு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமையணும் வேண்டுகிறேன். ஸோ இதே போல் மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.